What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. The protest was. Yeah, I'm ready to face the consequences. I'm not afraid of all these arrests and all. We are ready to face the consequences. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிறைய பேர் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன்னு நியூஸ் தான் காற்று தெரியுமா பரவிட்டு இருக்கு ஆன்லைனில். என்டிடிவி வரைக்கும் நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு நான் வீடியோ போகிற சமயம் நீங்கள் பார்க்குற சமயத்தில் உடனே அரெஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. செஞ்சு விட்டானுங்க. இது எப்படி இருக்கு? மாரிப்பத்தில் நினைக்கிறேன். மாரிப்பத்தில் அப்போ வந்துட்டு தனுஷ் வந்துட்டு சும்மா ஆட்டோ ஏதாவது சுற்றிட்டு இருப்பார்ல, அப்போ வந்துட்டு போஸ்காரன் வருவான், வந்து கொஞ்சம் மேட்டி போட்டு அடிப்பான். அதுக்கு ஒருத்தர் சொல்லுவான், பார் நீ வந்து சும்மா என்கிட்ட பவரை காட்டுறேன், என்கிட்ட பவர் இல்லைன்னு சும்மா காட்டுறேன், பெரிய ஆள் கிடையாது. ஒரு நாள் 10 நிமிஷம் பொட்டுன்னு போயிடுவோம். சொல்லி டைலாக் வரும்ல, லிட்டரலா காலையில் மற்ற நியூஸ் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. இதனால் எவ்வளோ கூனப்பா. இப்போ பா, ஒரு வார்த்தை பேசல, 10 நிமிஷம் பொட்டுன்னு போடும்போது தூக்கி உள்ள போட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. மேடம் இன்வெஸ்டிகேஷன் எதுவும் கிடையாது. பேச்சு நெட்டில் பார்த்து கிழிச்சு தூக்கி உள்ள மாமா வீட்டில் உட்கார வச்சாச்சு. இந்த நியூஸை பார்த்தோன்னே என் மேலே தோணுறது ஒன்று தான். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸில் இருக்கோம், எத்தனை பேருக்கு ஒரு லீடராக இருக்கும், அதுலேயும் முக்கியமாக ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கும், அதுலேயும் இன்னும் முக்கியமாக நம்ம லேடிஸை பற்றி பேசுகிறோம் போது எந்த அளவுக்கு வேர்ட்ஸில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அல்லது அதை பார்த்தா எனக்கு சத்தியமாக புரிஞ்சுடுங்க. ஏன்னா சாதாரணமாக முக்கியமாக பொலிட்டிக்கலை சொல்கிறேன், மற்ற ஏதாவது ஒதுங்க, பொலிட்டிக்கலை சொல்கிறேன். சாதாரணமாக நாமளாக ஏதாவது டக்குன்ற ஏதாவது வார்த்தை மிஸ்மேட்ச் லைட்டாக லீடாக ஏதாவது விட்டா கூட எல்லா நியூஸ் சேனலும் போட்டு தாக்குவானுங்க. இப்போ ஆல்ரெடி உங்களை மேல காந்தில் உங்க மேலே உங்க அப்பா மேலே கோவம் இருக்கு, பீப்புளாக உங்க கதற உங்கள பீப்புள்ஸ் தான். ஸோ உங்க மேலே காந்தில் உங்களை இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவனை உட்கார வச்சிருக்காங்கன்னு போது நீங்க பேசலாம். அதை பத்தி எப்படி இவ்வளோதான் பேசிட்டீங்களே, அதையே நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டு போட்டு எனக்கும் வாய் இருக்கு நானும் வாய் பேசாம சொல்லி பேசிட்டீங்கன்னா மூச்சு விட்டு போயிடுவாங்க. ஏதோ போயிட்டாங்களா மூச்சு விட்டு, அந்த மூச்சு விட்டு போயிடுவாங்க. உதயநிதி சார், உங்களுக்கு பேச வரலன்னா ஒன்று பண்ணுங்க. சிஎம் சார் பையனுக்கல்ல, அவர் பேசிப்பார். அவருக்கு 3 வாட்டி மாங்கு மடக்கி குடிங்க. காவேரி தண்ணியை பற்றி பேசுனாங்க, அவர் பேசிப்பார். எவ்வளோ அழகாக ஸ்பீச் நெட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு பொசிஷன்ல எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், யாவது பேசிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகா பேசிட்டு இருப்பாங்க. அதை பேசிட்டு அவரு சொன்னல அவர்கிட்ட வாங்கி 3 வாட்டி மடக்கு குடிங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அறிவை தான் பார்ப்போம். ஏன்னா நான் இந்த வீடியோ பார்த்துட்டு டிஎம்கே ஆளுங்க என்ன சொல்றாங்க பார்க்கும்போது தான் சொல்றாங்கன்னா, அதுல என்னங்க போய் தப்பு இருக்கு, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இவர் உன த்ரிஷா சுத்திட்டு இருக்காரு. ஏங்க அவர் த்ரிஷா சுத்திட்டு இருக்காரு, அவர் மக்கள் சுத்திட்டு இருக்காரு. ஏரியா ஃபுல்லா ஒவ்வொரு ஏரியாவை பார்த்து சுத்திட்டு இருக்காரு. அவர் த்ரிஷா சுத்தலை. நீங்க பாத்தீங்களா அவர் த்ரிஷாவுக்கு சுத்தினாரு? இல்லை. அப்ப எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி? இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த வேர்டை பிரித்தா அவ்வளோ பேர் தப்பா இருந்தா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் டிஎம்கே பக்கம் பார்த்தேன். இந்த பக்கம் டிவிகே பக்கம் பார்க்கல. அது முக்கியமா கிடையாது. ஆக்சுவலாக முக்கியமா எங்க பார்க்கணும்னா பீப்புள் ரியாக்ஷன் தான் பார்க்கணும். அப்புறம் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ரியாக்ஷன் தான் பார்க்கணும். அவங்கள என்ன சொல்லிக்காம பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் செட்னு ஒருத்தரை பார்த்து செம்ம ஃபன் ஆயிடுச்சுன்னா தெரியுமா, உங்களுக்கு பேச வரலன்னா விஜய் பையன்கிட்ட போயிட்டு 3 வாட்டி வாங்கி மடக்கு குடிங்க, பேச உங்க அறிவை தான் பார்ப்போம் சொல்லி ஒருத்தர் பார்த்தேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு அது பண்ண இது பண்ண சொன்னீங்களே, அது பண்றதுக்கு தான் உங்களை சீட்ல உட்கார வச்சிருந்தோம். ஸோ அது பண்ண இது சொல்லாதீங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஏதோ பெருசா தீங்குன்ற அளவுக்கு பேசாதீங்க.
உங்கள் சொந்த தொகுதியே காய் துப்புற அளவுக்கு இருக்காங்க சம்பவம். ஸோ நீங்கள் வந்து பெருசாலாம் பீத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்தா எனக்கு ஒன்றும் தோணுச்சு. அதாவது சொந்த வாயை சூனிய வச்சு அதாவது தவிர தன் வாயிலே கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த மாநாடு நடத்துகிறப்போ அவ்வளோ பேசினேன். சீமான் சார் பேசும்போது அவர் பேசுகிற பேச்சுக்கு அவர் சீட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு பேசிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, ஆனால் அந்த அளவுக்கு பேசிட்டு இப்போ வந்து பேசுங்க ஒரே வார்த்தை பேசுறதுல பட்னத்தை பொட்டுன்னு போன மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. இவங்க தேவையா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஆடியன்ஸ், இது எல்லாருக்குமான அட்வைஸ் கிடையாது. நான் பேசுறது யாருக்கு அட்வைஸ் தோணுன்னா, யார் இது மாதிரி பேசலாம் அவங்க தோணும். நான் ஒன்றே சொல்லுவேன், இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேர்ட்ஸை ரொம்ப பார்த்து பார்த்து பேசுங்க. விஜய் ஃப்ரெண்டுங்க ஜன்னலில் நின்று வீடியோ இருக்காரு. அவங்க கே சொல்லுவாங்க, ஏன் பொண்ணுங்களை பொண்ணுங்களான நியூஸ் ரிப்போர்ட்டும் பொண்ணுங்களை வீடியோ தான் இருக்காங்க. பொண்ணுங்க சொல்லி பொண்ணுங்க ஃபுல்லாக கவராக பண்ண முடியும் பிளாக் பெயிண்ட் போட்டு. அவர் என்னென்ன வெளியே நடக்கிற சம்பவத்தை என்ன வீடியோ எடுத்துட்டு ஒரு சோஷியல் மீடியா அவங்க அப்லோட் பண்ணுறாரு. இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்லோட் பண்ண கன்வே பண்ணுறாரு. அதுக்கு வீடியோ எடுக்காரு. அதுக்கு அவங்க பேசுகிற பேச்சு ஏங்க புரியல. அது எதாவது சான்ஸ்கிரிட் மந்திரமா இல்லை கோவில் ஏதாவது மந்திரமா ஃப்ளோவில் வரும். அது என்ன மந்திரமா ஏதாவது தெரியல, வாயில் ஏதாவது ஃப்ளோவில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் அப்பதான் பேசுறீங்க, உங்க கட்சிக்காரங்களும் அப்பதான் பேசுறாங்க. எப்படிக்குன்னா வாய்க்கு வந்து பேசிடுது. அதுக்கப்புறம் என்ன தப்பு பேசுறது இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தேன், செம ஃபன்னு. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டு பண்ணிக்கிறேன். ஸ்பீச்சு மேடல்ல பேச வரலன்னு தெரியுது. ஆனா காதில் உட்காந்து கூட்டி போக பேசுறாங்க. கேட்குறேன், இங்கிலீஷ் தான் பேச வரல இல்லை? நீங்க தமிழ்லையும் ஒழுங்கா பேச மாட்டீங்க, இங்கிலீஷும் பேச வரல. லோக்கல் லாங்குவேஜ் பேசி தொலைங்களேன் தயவு செஞ்சு. இங்கிலீஷாக பேச வரல, எதுக்கு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு? ஏன்னா உங்களுக்கு தமிழில் பேச ஜெயில போட்டாங்கடா. தமிழில் பேச வேற பேச, அதாவது நீங்கள் பேச பேச்சு கிளிக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேச எதுவும் பேச கிடையாது. தமிழில் பேசலாம்ல, இங்கிலீஷில் வரல. அப்போ எதுக்கு டைப் பண்ணிக்கிட்டு? இதை பார்க்க ஆடியன்ஸுக்கு திரும்ப ஒரே மெசேஜ் தான், தயவு செஞ்சு நீங்களாவது நீங்கள் படிச்சதாக இருந்தால் இன்னும் முக்கியமான விஷயம். ஏன்னா எஜுகேஷன் பீப்புளுக்கு இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பப்ளிக் இருக்கும்போது வீட்டில் எங்கே இருக்கும்போதும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு பொசிஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேர்ட்ஸை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. வாய் இருக்கு சொல்லி அந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? தட்ஸ் ஆல் வீடியோ கைஸ். குட் பாய்.